வல்லவனுக்கு வல்லவன் உண்டு தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தனி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸையும் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதனால் எல்லா அனிமல்ஸும் ஒன்று கூடி நம்ம ஒவ்வொரு அனிமல் ஒரு நாளைக்கு போவோம், சிங்கம் சாப்பிடட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுதுங்க. டெய்லி ஒருத்தர் போயிடுவாங்க. சிங்கமும் அது பாட்டில் வேட்டையாடுற வேலை மிச்சம்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் முயலுடைய டேர்ன் வருது. முயல் லேட்டாக தான் போகுது. இந்த சிங்கத்துக்கு சரியான கோபம் வருது. முயல் மேலே பாஞ்சு சாப்பிட போகுது. அப்போது முயல் சொல்லுது, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை மாதிரியே ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர்கிட்டருந்து தப்பிச்சு வர தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்குது. உடனே சிங்கமும், வா காட்டு, என்னை மாதிரியே ஒருத்தர் அப்படின்னு சொல்லுது. உடனே அது கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ளே காட்டுது. கிணத்துக்குள்ளே சிங்கத்தினுடைய முகமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, பாஞ்சு உள்ளே குதிச்சிருச்சு. அவ்வளோந்தான், அது லைஃபு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய வல்லவனையும் நம்ம புத்தி கூர்மையால் வெல்லலாம். அதுதான் முயல் செய்த வேலை. வாழ்க்கை நிற்கட்டும்.